இந்த தங்கமயில் வந்துட்டு இப்ப சரவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு முழுக்க காரணம் தங்கமயிலோட அம்மா பாக்கியம் தான் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க தங்கமயில் பத்திர உண்மை எல்லாமே தெரிஞ்சதுமே சரவணன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு தங்கமயில காலேஜ்ல விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாரு. அடுத்து எங்க போறது என்ன பண்றது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பா மாமா போய் வீட்டுல எல்லா உண்மையுமே சொல்லிடுவாரு, இதுக்கப்புறம் நம்மளால அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படி சொல்லி தங்கமயில் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ரொம்பவே சோகத்தோட தங்கமயில் வந்து காலேஜ் விட்டு கூட வெளியே போகாம காலேஜ்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. போற வரவங்க எல்லாம் என்னாச்சுமா ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, எதுவும் பிரச்சனையா சொல்லி தங்கமயில்கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னை தனியா இருக்க விடுங்க போங்க அப்படி சொல்லிட்டு தங்கமயில் வந்து எதுவுமே பேசாம தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்கிற தங்கமயில் வந்துட்டு சரி அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படி சொல்லி பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே பேசாம தங்கமயில் அழுதுகிட்டு இருக்காங்க. தங்கமயில் அழுகிறத பார்த்ததுமே பாக்கியத்துக்கு புரிஞ்சிருது, ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. தங்கமயில் என்னாச்சு சொல்லு அப்படி சொல்லி பாக்கியம்மா கேக்குறாங்க. நீ சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாமே நான் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன் பேச்சை கேட்டு நான் எல்லாம் பண்ணதுக்கு இன்னைக்கு நான் நடுரோட நின்றுட்டு இருக்கிறேமா, நான் காலேஜ் எல்லாம் படிக்கல 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் உண்மை வந்து சரவணன் மாமாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லி தங்கமயில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிளைக்கு எப்படி அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அப்படி சொல்லி பாக்கியம் கேட்கிறப்ப என்னால இதுக்கு மேலே சமாளிக்க முடியல, அதனால நானே தான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் உண்மை அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு தங்கமயில் சொன்னதுமே பாக்கியத்துக்கு பயங்கரமான கோவம் வருது. நீ ஏன் தங்கமயில் தேவையில்லாம உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, உன்னால இந்த ஒரு சின்ன பொய்ய கூட மறைக்க முடியாதா, உன யார் தேவையில்லாம இந்த விஷயத்துல மாப்பிளை கிட்ட சொல்ல சொன்னது அப்படி சொல்லிட்டு உண்மையிலே என்ன நடந்திருக்கு, தங்கமயில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையில மாட்டிருக்காங்க அப்படிங்கறதே புரிஞ்சுக்காம பாக்கியம் வந்து தங்கமயில திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் தங்கமயில் வந்து பாக்கியத்துக்கிட்ட அவர் நான் படிச்ச காலேஜ் எந்த காலேஜ்னு சொல்லி நேம்லாம் கேட்டாரு. சரி சும்மா தான் கேக்குறாருன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த காலேஜுக்கு நீ கூப்பிட்டு வந்துட்டாரு, அந்த காலேஜ் வாசல் நின்றுகிட்டே என்னை உள்ள கூப்பிடுறாரு, நான் மட்டும் அவர் கூட உள்ள போயிருந்தேன்னா அங்க போய் எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கணும், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, நான் இவர்கிட்ட தானே அவமானப்பட்டேன், அதனாலதான் காலேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், என்னால வேற என்னதான் பண்ண முடியும் அப்படி சொல்லி தங்கமயில் புலம்புறாங்க. காலேஜ் போற அளவுக்கு இந்த பிரச்சனை ஏன் நீ போக விட்ட, மாப்பிள வீட்ல இருந்து கிளம்புறப்ப எதையாவது சொல்லி தடுத்துருக்க வேண்டியதானே, உன்னால இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியாதா அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்குமே தங்கமயிலுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே பண்ணாம பாக்கியம் வந்துட்டு அடுத்தடுத்து அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டி வர மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் நானும் அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேமா, ஆனா அவருக்கு என் மேல பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு, ஏற்கனவே அந்த ஹோட்டல் வேலை பார்க்குற விஷயத்துல அவர்கிட்ட உண்மையை மறைச்சதால அவர் ஏற்கனவே என் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாரு, அப்ப இருந்தே அவருக்கு என் மேல சந்தேகம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, இதனால சர்டிபிகேட் பத்தின எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம சமாளிச்சு தடுத்துட்டேன், ஆனா இன்னைக்கு என்னால சுத்தமா சமாளிக்கவே முடியல, அவரே வீட்டுல போய் சொல்லி தான் என்னை ஏமாத்தி காலேஜ் கூப்பிட்டு வந்தாரு, என்னால என்னதாமா பண்ண முடியும், அடுத்து நான் என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த அரசி வந்து குமார லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு போய் வந்துட்டு உடனே அரசியை கூப்பிட்டு வந்து எல்லா விஷயத்தையுமே வீட்டுல சொல்லி அரசி வந்து அவ்வளவு தூரம் கேட்ல கொண்டு போய் நிப்பாட்டி விட்டாரு, நான் ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயத்தை அவர் இவ்வளவு நாள் சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம், கண்டிப்பா வந்து நான் காலேஜ் படிக்கலங்கிற விஷயத்தை இதே மாதிரி மறைக்க மாட்டாரு, இந்நேரம் வீட்டுக்கு போய் எல்லா உண்மையுமே சொல்லிருப்பாருமா, இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால அந்த வீட்டுக்கு போகவே முடியாது, நான் நம்ம வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறேன், அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது, உன் பேச்சை கேட்டுட்டு பண்ணதுனால தானே என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு, என்னால கண்டிப்பா மறுபடியும் வந்து அந்த மாமா வீட்டுக்கு போக முடியாது, நான் நம்ம வீட்டுக்கே கிளம்பி வரேன் அப்படி சொல்லி தங்கமயில் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. தப்பி தவிர இந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாத, ஏற்கனவே சுடருக்கு என்ன கல்யாணம் ஆகல, சுடருக்கு அடுத்த வருஷத்தோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிய போகுது, அதனால கூடிய சீக்கிரமே சுடருக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் பண்ணணும், அப்படி இருக்கிறப்ப நீ வந்து வீட்டுல உட்காந்துட்டேனா அக்காவே வளாம வந்துருச்சுன்னு சொல்லி சுடர் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, உன் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை நடந்ததுக்காக அதனால சுடரோட வாழ்க்கையை நம்ம வீணாக்கிற முடியாது, தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாத, நீ எங்க வேணாலும் போ, ஆனா அந்த வீட்டு பக்கமே வந்துடாத அப்படி சொல்லிட்டு பாக்கியமே வந்து பயங்கரமா திட்டுறாங்க, நீ எப்படி சொன்னா நான் எங்க தான் போவேன் அப்படி சொல்லி தங்கமேல் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பாண்டியன் வீடு தான் உன்னோட வீடு, நீ சரவணன் கூட தான் காலம் பூரா வாழணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ அந்த வீட்டுல தான் வாழ்ந்தாகணும், இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத அப்படி சொல்லிட்டு தங்கமேல் பேசிட்டு இருக்கிறப்பே வந்து பாக்கியம் போனை கட் பண்ணிடுறாங்க. சரி அம்மா கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா கடைசியில இவங்களுமே நம்மள வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்களே, மாமாவும் நம்மளை நிற்கதே இங்க விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம ஏற்கனவே இருந்த வேதனையோட அவங்க அம்மா கிட்ட ஏன்டா பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தங்கமேல் இன்னுமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல காலேஜ்ல இறக்கி விட்டு கோமா கிளம்பின சரவணன் வந்துட்டு பைக்கை ஓட்டிட்டு வீட்டுக்கு போறப்பே வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி வீட்டுல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல நம்ம தங்கமேல இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போகாம போனோம்னா தங்கமேல என்ன ஏதாச்சும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப மட்டும் இந்த தங்கமேல் பத்தின உண்மை எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னா ஏற்கனவே அவங்க வீட்டுல நிறைய கஷ்டத்தோடையும் இந்த அரசினால வந்த பிரச்சனைனாலையும் மனவேதனையில இருக்காங்க, இதுல இன்னுமே இந்த விஷயத்தையும் சொல்லி அவங்க மனசை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட கூடாது அப்படி சொல்லி யோசிக்கிற சரவணன் வந்துட்டு இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருந்த சரவணன் வந்து மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்பி காலேஜுக்கே வந்துடுறாரு. சரவணன் திரும்பி காலேஜுக்கு வந்தது பார்த்தா தங்கமேலுக்கு வந்து நிம்மதியே வருது. சரவணனை பார்த்தது ஓடி போய் பேசுற தங்கமேல் வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, இதுக்கு மேல நான் எந்த ஒரு பொய்யுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் மறுபடியும் போய் சரவணன் காலில் விழுக போறாங்க. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கூட மறைச்சதே இல்ல, ஆனா நீ கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட எல்லாமே பொய்யா தான் சொல்லியிருக்கிற, நீ சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு என்னால பிரிச்சு பார்க்கவே முடியல, நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு இப்ப பொய்யா தான் தோணுது, எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிருச்சு, நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையில இருந்த ஒற்றுமையில விரிசல் விழுந்துருச்சு, கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோங்கிறது நீ நினைச்சு கூட பாத்துறாத, அதே மாதிரி நீ காலேஜ் படிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்பயே போய் வீட்டுல எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத, உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்கோ, ஆல்ரெடி வீட்டுல நிறைய கஷ்டத்துல இருக்காங்க, இந்த குமார் பண்ண பிரச்சனைல இருந்து அவங்க இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளாட்டி நீ காலேஜ் படிக்கல, நீ வந்து ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்த, ஏன்னா இத்தனை நாளா போய் சொல்லி தான் ஏமாத்திக்கிட்டு இருந்த அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க இன்னும் மனசு ரொம்ப நொந்து போயிருவாங்க, அரசியோட கல்யாணம் வேற ரொம்பவே நெருங்கிருச்சு, ஒரு நல்ல காரியம் நடக்க போற இந்த நேரத்துல உன்னை பத்தின இந்த
விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதுக்காக நீ பண்ண தப்பெல்லாம் நான் வந்து வீட்டுல சொல்லாம இருப்பேன்னு மட்டும் நினைச்சிராத. அரசி கல்யாணம் முடிச்ச அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு நீ என்னெல்லாம் பண்ண என்னெல்லாம் போய் சொல்லி என்ன ஏமாத்தின அது எல்லா விஷயத்தையுமே எங்க அப்பா அம்மா கிட்ட ஒண்ணு விடாம நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். இனிமேல் நீ நானும் சேர்ந்து வாழ்வன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பாத்துறாத அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு வெறுப்புல தான் தங்கமேல கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. தங்கமேலுக்கு வேற வழியுமே கிடையாது. அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டா அவங்க அம்மாவே வந்து வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சரவணனுமே வந்து நம்மள பத்தின உண்மையெல்லாம் கண்டிப்பா வீட்டுல சொல்ல போறேன்னு சொல்லி அவருமே உறுதியா தான் இருக்காரு. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாமே கையை மீறி போயிருச்சு, வரப்போறத பாத்துக்கலாம் அப்படி சொல்லி தங்கமேல் வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட சரவணனோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரவணன் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பாண்டியன் வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. உமையாலக்கா வந்து காலையிலேயே போன் பண்ணி சொல்லிட்டாங்க, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுமாமா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கான், யார் யாரெல்லாம் போறீங்க, என்ன முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லி கேக்குறாரு. ராஜி மீனா தங்கமேல் எல்லாம் வரட்டும் அப்படி சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குனு குறுக்கிற சரவணன் வந்துட்டு தங்கமேல் எல்லாம் எதுக்கு கூப்பிட்டு போறீங்க, தங்கமேல் வீட்லயே இருக்கட்டும் அப்படி சொல்லி சொல்றாரு. பாண்டியனுமே வந்து ஒன்னும் புரியாம ஏன்டா திடீர்னு இப்படி சொல்ற, ராஜி மீனா எல்லாம் போறாங்களா கூட தங்கமேலும் போட்டோம், தங்கமேல் அனுப்பி விடுறதுல என்னடா பிரச்சனை அப்படி சொல்லி பாண்டியனுமே கேக்குறாரு. ஆனா தங்கமேல் ஏமாத்துறதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சரவணன் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இருந்துமே அந்த விஷயத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம்னு சொல்லி நினைக்கிற சரவணன் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, எல்லாருமே கிளம்பி எங்க கடைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் அம்மா கூட ஒத்தாசைக்கு யார் இருப்பா, வீட்டு வேலை எல்லாம் யார் பாப்பா, கெஸ்ட் எல்லாம் யாரும் வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கவனிக்கணும்ல, அம்மா ஒரு ஆளா கஷ்டப்படுவாங்க, அதனால தங்கமேல் மட்டும் வீட்டுல இருக்கட்டும், ராஜி மீனா வேணுமா போயிட்டு வரட்டும் அப்படி சொல்லி அவருமே சொல்லிடுறாரு. ஆமா அதுவும் சரிதான், எல்லாருமே கிளம்பி போயிட்டெல்லாம் வீட்லயும் வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அப்ப தங்கமேல் வீட்லயே இருக்கட்டும் சொல்லி பாண்டியனுமே முடிவெடுத்துறாரு. இன்னொரு பக்கம் நடக்கிறது எல்லாத்தையுமே ராஜி மீனா ரெண்டு பேருமே நோட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தங்கமேல் அக்காவும் சரவணன் மாமாவும் சோகமா தான் இருக்காங்க. என்னாச்சு தெரியல, எப்பயுமே வழக்கத்துக்கு மாற சரவணன் மாமா வந்து இப்ப தங்கமேல் அக்கா கிட்ட பேசுறப்பே கோவமா தான் பேசிட்டு இருக்காரு. அவரோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ராஜி நான் டைரக்டா தங்கமேல் அக்காட்டே கேட்டேன் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து தங்கமேலே கூப்பிட்டு கேட்டுறாங்க, உங்களுக்கு சரவணன் மாமாக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையாக்கா, வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ரெண்டு பேருமே சோகமா இருக்கீங்க, மாமா வேற உங்க மேல கோவமா இருக்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காரு, எதுவும் பிரச்சனை ஆயிருச்சா, எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்லி ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க. நம்மளால எதுக்கு சொல்லிக்கிட்டு அதான் சரவணன் மாமாவே விஷயத்த சொல்ல போறாருல, ஒரு வாரத்துக்காக நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம், நீங்களாம் எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தங்கமேல் கேஷுவலா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருது, கண்டிப்பா உங்களுக்குள்ள இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, பத்திரிக்கை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க எங்க போயிட்டு வந்தாங்கன்னே தெரியல, ஏதோ பிரச்சனை நடந்தனால தான் சரவணன் மாமா வந்து வழக்கத்துக்கு மாறா தங்கமேல் அக்கா மேல இந்த அளவுக்கு கோவமா இருக்கிறாரு அப்படிங்கிறது ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருது. தங்கமேல் அக்காவான் வாயை திறந்து என்ன நடந்துச்சு சொன்னாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம், ஆனா அவங்களுமே சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படி சொல்லி ராஜி மீனாமே விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாண்டியன் வீட்டுல எல்லாருமே வந்து அரசுக்கு ட்ரெஸ் எடுக்க போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சோனியா வந்து உடனே குமாருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை விட்டா உனக்கு நல்ல வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, நாளைக்கு துணி எடுக்க போறாங்க, அதனால நாளைக்கு நீயும் கிளம்பி அந்த கடைக்கு வந்துரு, நான் எப்படியாவது அரசியை கூப்பிட்டு தனியா வரேன், சதீஷும் கண்டிப்பா நாளைக்கு வருவான், அதனால அரசியை நிக்க வச்சு சதீஷ் கிட்ட நீ எல்லா உண்மையுமே சொல்லிரு, நீயும் அரசியை விரும்பினது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிரு, இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து குமாருக்கு போன் பண்ணி எல்லா ஐடியாவுமே கொடுத்துறாங்க. அடுத்த நாள் காலையிலே சோனியா சொன்ன மாதிரி குமார் வந்துட்டு கரெக்டா அரசுக்கு ட்ரெஸ் எடுக்க போன கடைக்கு அவருமே வந்துடுறாரு. அரசி சதீஷும் ஒன்னா ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே குமாருக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்ப அரசிகிட்ட போய் பேசுற குமார் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் தானே அரசி கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லி முடிவெடுத்தோம், நடுவுல இந்த சதீஷ் யாரு, எதுக்காக இவன் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு சதீஷை நிக்க வச்சுக்கிட்டே அரசிகிட்ட வந்து குமார் கேள்வி கேட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற அரசிக்கு குமார் மேல பயங்கரமான கோவம் வருது. இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே சதீஷ் கிட்ட சொல்லியாச்சு, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சதீஷே நம்மளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த குமார் எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இத்தனை நாள் அமைதியா இருந்த அரசி வந்து ரொம்பவே தைரியமா சுத்தி இருக்க எல்லாரும் முன்னாடியுமே குமாரோட சட்டையை பிடிச்சு நான் சதீஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னால இப்ப என்ன பண்ண முடியும், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படி சொல்லி அரசியை வந்து குமாரோட சட்டையை பிடிச்சு ரொம்பவே தைரியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசிக்கு சப்போர்ட்டா சதீஷ்மே வந்து நின்னாரு. நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததே எல்லா விஷயத்தையுமே அரசி என்கிட்ட சொல்லிருச்சு, நீங்க ஏமாத்தினதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும், அரசி எல்லாமே சொல்லி தான் நானும் அரசியும் கல்யாணம் பண்ண போறோம், அரசி தான் உங்களை வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்துருச்சு இல்ல, மறுபடியும் ஏன் அரசி வாழ்க்கையில குறுக்கிறீங்க அப்படி சொல்லி பேசுற சதீஷ் வந்துட்டு அவர் பங்குக்கு அவருமே சேர்ந்து குமார் பிடிச்சு பயங்கரமா மிரட்டி விட்டாரு. எப்படியாவது அரசி கிட்ட பேசி அரசியோட மனசை மாத்தி இந்த சதீஷை மிரட்டி அரசி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சலாம்னு சொல்லிட்டு சோனியா சொன்ன பேச்சை கேட்டு நம்பி வந்த குமாருக்கு கடைசியில சதீஷ் அரசி மூலியமாவே அவமானம் ஏற்பட்டது மட்டும் தான் மிச்சம். இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜி மீனாவும் கண்டிப்பா இந்த விஷயத்தையும் பண்ணது சோனியாவா தான் இருக்கும், சோனியா தான் போன் பண்ணி குமார் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் குமார் இங்க கிளம்பி வந்திருப்பான் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருது. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசுக்கு சப்போர்ட்டா சதீஷே வந்துருன்னு இந்த குமாரை எதிர்த்து கேள்வி கேட்டாதான் இந்த குமாரோட ஆட்டமும் அடங்கும். இதுக்கப்புறம் தான் சோனியாவும் கொஞ்சமா திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.